பெப்பர்ஸ் டிவியில் டகுல்.com நிகழ்ச்சியில நான் உங்க சிக்க, நான் உங்க மொக்க. நேர்களே, இந்த வாரம் நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, நம்ம கவுண்டமணி அண்ணன் நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி சார் வந்து என்ன பண்றாருன்னா, தியாகராஜ பாகவதர் கிட்ட போய் சங்கீதம் கத்துக்க போறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்றதை இப்ப பார்க்கலாம். அண்ணே அண்ணே சொல்லுடா. ஊருக்குள்ளேயே நீங்க தான் பெரிய அறிவு குழந்தைங்க, அதனால உங்ககிட்ட ஒன்று ரெண்டு சந்தேகங்களை கேட்டு என் அறிவை வளர்த்துக்கணும்ட்டு உங்ககிட்ட வந்தேனே. அண்ணே, பால் பொங்கணும்னா அடுப்புல பால் சட்டி வைக்கணும். பொங்கல் பொங்கணும்னா பச்சரிசி வெள்ளத்தெல்லாம் போட்டு அடுப்பு மேல வைக்கணும். ஐஸ்வர்யம் பொங்குறதுங்கிறாங்களே, அதுக்கு அடுப்புல என்னத்தனே வைக்கணும்? வேற ஒண்ணு இல்லடா, நீ உங்க அம்மா கோவிந்த அம்மா, உங்க அப்பா காரமட ரங்கநாதன், உன் தம்பி இடிச்சபுடி செல்வராஜ், இவங்க 3 பேரும் அடுப்புல உட்கார வச்சு பொங்க வச்சா ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, அபிஷேக் பச்சனும் சேர்த்து பொங்குவாரு. அண்ணே வேண்டாம் விட்டுருங்க, நீங்க ஓவரா பொங்க வைக்கிறீங்க. நேற்று கிரியேட்டிவிட்டி நீங்க. ஆமா, அத போய் நானு இந்த ஊர்ல உள்ள டீ கடையில எல்லாம் போயிட்டு இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கான்னு கேட்டேன். பால் டீ இருக்கு, கடும் டீ இருக்கு, சுக்கு டீ இருக்கு, இஞ்சி டீ இருக்கு, வெள்ளை டீ இருக்கு, சக்கரை டீ இருக்கு, ஆனா மூலிகை டீ கூட இருக்குன்றானே. ஆனா நீங்க கேட்ட கிரியேட்டிவிட்டி மட்டும் இல்லவே இல்லைன்ட்டானே. மக்களே அறிவாளியை எங்கெங்கயோ தேடுறீங்க, இங்க பாருங்க என் அறிவு கொழுந்த. இது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கிட்டு நீ இன்னாரு இவரத சொன்னாருன்னு சொல்லுடு. ஏண்டா இத்து போன வாயா, டீக்கல்ல தேடி இருக்க? அதெல்லாம் நீங்க விவரம் சொல்லிருக்கணும், அது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ணே, யூ நோ ப்ரூஸ்லி? ஐ நோ ப்ரூஸ்லி. அந்த காலத்துல நானும் ப்ரூஸ்லியும். அதுக்கெல்லாம் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ப்ரூஸ்லி தெரியும் போய் சொல்றீங்க. அடடே, அந்த காலத்துல நானும் ப்ரூஸ்லியும் தியேட்டர்ல அவர் படத்துல வருவாரு, நான் டிக்கெட் வாங்கி உட்காந்து பாப்பேன். அத சொல்ல வந்தேன். இல்லாட்டாலும் வாய் இந்த வெட்டி வாய். அந்த ப்ரூஸ்லி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருனே. அவருக்கு ஏன் போராத காலம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? அட வந்தது மட்டும் இல்லாம நம்ம ரோட்ல வந்து பொய்யா பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தாலே அவர் பொய் பேசும்போது நம்ம அலைமாயுத மாதவன் இருக்காரு, அலைபாயுத மாதவன், அவர் வந்துடுறாரு. ஏன் வந்தாரு? அவர் எதுக்கும் வந்தாரு விடுங்கண்ணே. அப்ப அந்த புரூசிலிய பார்த்து அவர் என்னன்னே பாட்டு பாடுவாரு. அவர் என்ன பெரிய கவி பேரரசு வைரமுத்துவா இல்ல கவியரசர் கண்ணதாசனா? அவர் என்ன பாட்டு பாடி இருப்பாரு? அட ஏதாவது பாட்டு பாடி இருப்பாரா? செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், ஜூலை மாதம் தெரியல. என்ன கேளுங்க, உங்க வாட்டில ஜனவரி பிப்ரவரி மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லு. பொய் சொல்ல கூடாது ப்ரூஸ்லி, பொய் சொன்னாலும் நீ ஏதான் ப்ரூஸ்லி அப்படின்னு பாடி பாருங்க. அருமையான பாட்டு, அற்புதமான பாட்டு. தம்பி, நீ இந்த மாதிரி விட்டேன்னு வையன், ஏகப்பட்ட சந்தேகம் கேட்டு என்ன மொக்க போட்டுன்னு இருப்பேன். அண்ணன் இப்ப லவ் மூட்ல இருக்கேன், நான் சங்கீதம் கத்துக்க போறேன்டா. ஐயோ காட், இது ஒண்ணும் பெரிய ஜோக் இல்லையே. ஏன் இல்ல, சங்கீதம் கத்துக்கிறதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்பாங்க. இந்த முகரைக்கெல்லாம் சங்கீதமா நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன். இதை விட கேவலமான முகரைகள்லாம் சங்கீதம் கத்துக்கும் போது நான் கத்துக்க கூடாதா? நான் எம்கே தியாகராஜ பாகவதர் கிட்ட போய் சங்கீதம் கத்துக்க போறேன். யூ கோ, ஐ எம் கோ. போங்கண்ணே. போடா. சுத்தன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சாமி உனை நினைந்தேன். ஒரு இசை மேதையோட வீடுங்கிறது இசை தெருவுல தெரியுது, இசை திண்ணையில தெரியுது. என்ன இசை உலகமடா! ஐயோ ஐயோ. பாகவதர் வணக்கங்க. வணக்கம் அப்பா. அந்த ஆசனத்தில் உட்கார். ஐயோ அம்மா, இந்த ஒரு வார்த்தை பேசுறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதே. இவர்கிட்ட நான் சங்கீதம் கத்துக்கிறதுக்குள்ள நான் விளங்கி வீடு போய் சேர்ந்துருவேன். எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? ஐயா, நான் சொப்பன சுந்தரின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவங்க அப்பன் ஒரு எச்சு துப்புன டிச்சு வாய, சங்கீதம் கத்துக்கிட்டா தான் அவன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? அது மட்டும் இல்ல, அந்த ஆளு என்ன கெட்ட வார்த்தையில திட்டி போட்டான். நான் சங்கீதம் கத்துட்டு அவனை பதிலுக்கு கெட்ட வார்த்தையில திட்டணும். நீங்க தான் சங்கீதம் கத்து கொடுக்கணும். சிவா, கெட்ட வார்த்தையில் திட்டுவதற்கு சங்கீதமா? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை நம்பி வந்துட்டேன். நீங்க எப்படியாவது எனக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணும். சரியப்பா. அப்படி என்றால் ஏதாவது ஒரு ஆலாபனை இருந்தால் பாடேன். ஆலாபனை என்றால் என்னவோ? ஆலாபனை என்றால் இந்த ஒத்தப்பனை கலந்தப்பனை மாதிரி எந்த விடாதேப்பா, அது ஒரு ராகம் அப்பா.
ராகம் லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா மரம் இருக்கிற கைய பாருமா அட என்னெல்லாம விளக்கு எரியுமா பொண்ணே பொண்ணம்மா உன் இடுப்பை சுத்தி திருப்பி பாருமா. பொன்னம்மாவின் இடுப்பை நான் ஏனப்பா சுற்றி பார்க்க வேண்டும்? வேற இது பொன்னம்மாவனோட இடுப்பை நாங்க இப்ப சுத்தி பார்த்துட்டோம், நீங்க அந்த காலத்தாலே, அதனால நீங்க தான் சுத்தி பார்க்கணும். அப்படியா சொல்லாதீங்க, நீங்க எனக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணும். சரி கத்தாதேப்பா. வேறு ஏதாவது புதுமையான ராகம் ஏதாவது இருந்தால் பாடி காட்டேன் பார்ப்போம். புதுமையான ராகம்? அடடா, புதுமையான ராகம் ஏதாவது பாடு என்று சொன்னால் தொணத்தொண என்று நச்சரிக்கிறாய். ஆ ஆ இ என்று உயிரெழுத்தை சொல்லி உயிரை அடிக்கின்றாய். வேண்டாமப்பா. சரி, இப்பொழுது நானே உனக்கு சங்கீதத்தை கற்றுத்தருகிறேன். அதுக்கு தான் வந்திருக்கேன், கத்து கொடுங்க. நான் சொல்வதை அப்படியே திருப்பி சொல்வாயா? சொல்றேன். சாரி கமா பத நீ சா. இதை திருப்பி சொல்லப்பா. சரிகமா பதனிசா. சூன்யமே, அப்படி அல்லப்பா. நான் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். இந்த பாரு, வயசுல பெரியவர்னு இது வரைக்கும் மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரே அப்பா அப்படி போடுவேன். அப்படியெல்லாம் பேசாதே. சரி விடு, விட்டுட்டேன். நான் பாடிய பாடலில் ஒன்றை சொல்லித் தருகிறேன், அதையாவது பாடுகிறாயா? சொல்லு. மன்மதலீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம். தத்தை 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 பல அத்தை மெத்த தத்தை, இந்த தத்தைக்கெல்லாம் தச்சி வச்ச பூ மெத்தை. அட மெத்தை மெத்தை மெத்தை, அந்த மெத்தை மேல வித்தை. மன்மத லீலையை வென்றவர் யார் இங்கே? சொன்னது நான் இல்ல, அட நீங்க தான். சிவா, இப்படியா நான் பாடினேன்? என் பாடல் வரிகளை சிதைத்து சின்னாபின்னம் ஆக்கி விட்டாயே. ஆட போங்க, உங்களுக்காவது பாடல் வரி மட்டும்தான் சிதைஞ்சு போச்சு. இங்க சில பேர் முழு பாட்டையே சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். ரீமிக்ஸ். ஐயோ, அப்படி என்றால்? நல்ல வாய சம்பாதிக்கிறத நார வாய உட்காந்து சாப்பிடுறது. அதாவது அந்த காலத்துல உங்களை மாதிரி ஏழிசை மன்னர்கள், உங்களுக்கு அப்புறம் வந்த மெல்லிசை மன்னர்கள், அதுக்கப்புறம் வந்த இசை ஞானி, இவங்கெல்லாம் போட்ட பாட்டை இவங்க கிரைண்டர்ல சட்னி அரைச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிடுறாங்க. என்ன பண்றது, சில நேரத்துல அந்த சட்னி கூட நல்லாதான் இருக்கு. ஏன்னா நான் வெளியே போனல, அதுக்காக சொல்றேன். இருக்கட்டும் அப்பா. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் மூச்சு விடாமல் பாடி சங்கீதத்தை வளர்த்து வைக்கிறோம். என்ன இந்த காலத்துல கூட தான் மூச்சு விடாம பாடி சங்கீதத்தை வளர்க்கறாங்க? நிஜமாகவா சொல்கிறாய்? ஆமா ராஜா. எங்கே ஒரு பாடலை பாடேன் பார்த்தோமா? மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேல வச்சு அட்ரா அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ரா அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, பாகவதர பாகவதர, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அம்மா, என்ன பாகவதர் மயக்கச்சு விட்டாரு? ஐயா பாகவதர் ஐயா, ஏந்திருங்க ஐயா, ஏந்திருங்க. மாடு செத்தா மனுஷன் தின்னான் தோலை வச்சு மேல வச்சு நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. ஐயோ அம்மா, ஒரு சங்கீத வித்துவான சங்கூதர வித்துவான மகாஜனங்களே, என்ன மன்னிச்சுங்க. ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பஸ் முடிச்சு ஊருக்கு ஓடி போயிடுவேங்க. நாக்கு முக்கா நாக்கு முக்கா. ஓ கயா ஓ கயா ஓ மஞ்சு ஓ நெஞ்சு அவோ கயா அவோ கயா. வந்தது ஏன் அப்படி கத்துறீங்க? ஒண்ணு இல்ல, நான் சங்கீதம் கத்துக்கு போனல, அதனாலதான். ஆமா, என்னாச்சுன்னு அப்புறம்? அவர் ஒரு வழியா ஆயிட்டாரு. ரொம்ப மோசமான ஆளுங்க. என்ன போகும்போது என்னையும் கூட்டு போயிருந்தா நானும் நேரம் பெரிய பாடகன் ஆயிருப்பேன். நான் போய் பாட்டு கத்துக்கினதுக்கே அவர் ஒரு ஏடா கூடமா ஆயிட்டாரு. உன்னை கூட்டிட்டு போயிருந்தா விளங்கி இருக்கும் அவர் கதையே. பாருங்கண்ணே, அப்படிலாம் பேசாதீங்க. Do you know? I am a டிவி ஆங்கர். என்னது டிவி ஆங்கர்? அதாவது டிவில பேட்டி எடுக்கிறது. இது டிவி ஆங்கர் கிடையாது, சட்டையில தொங்குற ஆங்கர்ரா. அப்படிலாம் பேசாதீங்க. I am educated family. இது எச்சக்கல ஃபேமிலியா? எஜுகேட்டட் ஃபேமிலினே. I am 10th பாஸ். இப்ப எத்தனையோ டைரக்டர்ஸை பேட்டி எடுக்கிறது, ஹீரோ ஹீரோயினை பேட்டி எடுக்கிறது, இதெல்லாம் இப்ப நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? அந்த வரிசையில கரும உங்களையும் ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லி இங்க வந்துட்டேன். டோன்ட் டச் மீ. என்ன பேட்டி? அண்ணே, உங்களுக்கு கவுண்டமணிங்கிற பேரு எப்படினே வந்துச்சு? கேக்குறான் பாருங்க கேள்விய, கேன பையன் மாதிரி. டேய், என் பேர் ஒண்ணும் கவுண்டமணி கிடையாது, வெறும் மணிதான். டெய்லி
கோட்டை அடிச்சிட்டு கவுந்து படுத்துருவேன். கவுண்டமணின்னு கூப்பிட்டு இருந்தானுங்க, அது அப்படியே கவுண்டமணின்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். சரி விடுங்க, நீங்க நடிச்ச முத படம் தானே? டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மெண்ட் டே. இந்த பொய் சொல்றதை நீங்க இன்னும் விடவே இல்லையானே? 16 விதையில தான் உங்க முத படம். அதை நான் 16 தடவை பார்த்தேன். ஆமா, ஒப்பங்க தியேட்டர்ல கக்கூஸ் கழிவுன்னு இருந்தா 16 தடவை ஓசில டென்ட் கோட்டையை தூக்கிட்டு பார்த்தேன். அதான் தெரியுது இல்ல, இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதுங்க. எந்த நடிகனையாவது பார்த்துட்டானுங்கன்னு வைங்க, உங்க முத படம் எதுன்னு கேட்பானுங்க. எந்த நடிகை கிட்டயாவது போய் நடிகர் சார் உங்க 22வது படம் எது, 47வது படம் எது, 89வது படம் எதுன்னு கேட்பானுங்களா? அதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டானுங்க. மொத படத்தை கேட்க வேண்டியது அப்பிலட்டி பக்கர். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருனே? எனக்கு பிடிச்ச நடிகர் மைக்கேல் ஜாக்சன். அவர் யாருனே? கொக்கா புருஷன். இந்த கேள்வி தேவையா? நெக்ஸ்ட் அதை விடுங்கனே. உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? கொத்தமங்கலம் சுப்பு. அவர் யாருனே? அவர் அந்த காலத்துல ஏகப்பட்ட படங்கள். அவர் படம்னா எனக்கு உயிர். 10 ஊரெல்லாம் தாண்டி போய் சைக்கிளுக்கு பஞ்சர்லாம் ஓட்டிக்கின்னு நைட் ரோட் நைட்டா அவர் படம்லாம் பார்த்து வந்திருக்கேன். ஆனா என்ன ஒரு விஷயம், அவர் படமே டைரக்ட் பண்ணதில்ல. சரி விடுங்கண்ணே. விட்டுட்டேன். உலகலை ஐஸ்வர்யா ராய உங்களுக்கு ஜோடி அடிக்க வச்சா நீங்க என்னன்னே பண்ணுவீங்க? உலக அழகி ஐஸ்வர்யா ராய ஆமனே எனக்கு ஜோடியா போட்டா லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ்னு போய் சட்டிபானை செஞ்சு முடிச்சுக்குவோம். பின்ன ஏடா அவங்க கூட ஜோடியா நடிச்சவங்க எல்லாம் அவங்கள வச்சு என்ன பண்ணாங்களோ நீ தப்பா எடுத்துக்காத, அததான் நானும் பண்ணுவேன். அவங்கெல்லாம் ஐரோப்பான்னு பாடுனா நான் குயிரோப்பான்னு கத்துவேன். அண்ணே இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். கேளு. ஆனா நீங்க நடிக்க கூடாது. டேய் ஒன் ஸ்டெப் பேக், கடிக்காம கேளுடா. இப்பெல்லாம் அவங்கள தமிழ் படத்துல பார்க்க முடியறது இல்லையே, அது ஏனே? சத்திய சோதனை. சத்தியம் பண்ணு. இந்த கேள்வியை நீயா கேக்குறியா இல்ல இப்ப நடிச்சிட்டு இருக்கிற சில நகைச்சுவை நடிகர்கள் கேட்க சொன்னாங்கல்ல? சிந்திச்சேன். ஏன்னா ஒரு சிந்தனை சிற்பி. பெரிய சிந்தனை சிற்பி, ரொம்ப சிந்திச்சிருப்ப போல. கீழே போய் இப்ப நான் தமிழ்ல தான் படம் பண்றது இல்ல, தெலுங்குல 8, மலையாளத்துல 10, போஜ்பூரியில 12 படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை விடுங்கண்ணே. என்ன அதை விடுங்கண்ணே? நம்ப முடியல உனக்கு? இந்த கேள்விக்கு பதில் நடிகைகள் சொன்னா நம்புவீங்க நீங்க. நான் போஜ்பூரியில நடிக்கிறேன், நான் பேன்பூரியில நடிக்கிறேன், நான் பானிபூரியில நடிக்கிறேன்னா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மேடம். நீங்க நடிகர்கள் நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பட் அண்ணே விடுங்கண்ணே. பாட்டுக்கத்துக்கு போனீங்களே, எனக்காக நம்ம நேர்களுக்காக ஒரு பாட்டு பாடிக்கிறேன். டேய் நான் ஏகப்பட்ட பாட்டு பாடிருக்கேன்டா. இனிமையான ஒரு பாட்டு நமக்கு நேர்களுக்காக பாடுங்க. ஹிந்தி சாங். ராமையா வசாவையா, ராமையா வசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேனே தேரே பூச்சி கேக்குயா, மேனே தேரே பூச்சி கேக்குயா. அண்ணே தமிழ்ல வந்துட்டு ஹிந்தி பாட்டை பாடுறது முறை கிடையாது. ஆமா, இவர் பெரிய தமிழ் புலவர் ஊவே சாமிநாத ஐயர் பேரன். இப்ப நான் தமிழ்ல பாடுறேன், கேட்டு பாக்குறீங்களா? நீ பாடி தொட. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு பைத்தியம் தப்பிச்சு வந்துருச்சு நினைச்சேன்டா. அண்ணே ஒளியிலே தெரிவது தேவதையா? நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, வெளியே மெழுகுவர்த்தி, வீட்டுக்குள்ள கொசுவர்த்தி. அடைய விட மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க, ஒரு சேனம் தூங்கிருச்சு. தூங்கிட்டாங்க, அவங்கள ஏன் நான் ஏன் எழுப்புற? நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்காது, ஓடி போயிடு, இந்த இடத்த விட்டே போயிடு. ஏன்னா ஒரு பிரேக்குக்கு போறோம். நானும் அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு நீ முக்கு வரைக்கும் போறீங்க? முக்கிறதுக்கு தான். நம்ம நிகழ்ச்சியில வந்து நீங்க முதல்ல வந்து கவுண்டமணி பாகதூர் கிட்ட சங்கீதம் கத்துக்கிற கான்செப்ட் பாத்தீங்க. அதுக்கப்புறம் கவுண்டமணி சாரோட பேட்டி பாத்தீங்க. இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, நம்ம பாக்கியராஜ் சாரு நம்ம மார்க்கெட்லலாம் முருங்காய் எங்கேயுமே கிடைக்காம அவர் காட்டில் போய் மாட்டிக்கிறாரு, முருங்காவை தேடிட்டு போய். அப்போ வேட்டைக்காரனா ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற சுருளிராஜன் கிட்ட பாக்கியராஜ் சார் வராரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத இந்த கான்செப்ட்ல பார்க்க போறோம். என்னடா இது, நம்ம பாக்கியராஜ் நடுக்காட்டுக்குள்ள நிக்கிறாரு அப்படின்னு தானே பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி முருங்காய் வேணும்னு ரொம்ப ஆசையா கேட்டா. அதை ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு எங்கேயும் கிடைக்காம அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும் போதே இப்படி நடுக்காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அங்கனக்குள்ள
புதர்ல ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. ஐயோ புலி தெரியுது. வகையா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க வேட்டையாடு விளையாடு ராங்க மாதிரி ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அந்தி சாயிர நேரம் மந்தார செடி ஓரம் ஒரு ஐயாவை பார்த்து அம்மா அடிச்சாராம் கண்ணு, ஐயா அடிச்சாராம் கண்ணு. தக்கிடதம் தக்கிடதம் தக்கிட தக்கிட தக்கிடதம் கொக்கரக கொக்கரக கொக்கர கொக்கர கொக்கரக. என்னடா நடுக்காட்டுல நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல, முருங்கை எடுக்கலான்னு அங்கங்க சுத்தி நடுக்காட்டுக்குள்ள வந்து தம்பிட்டுக்கிட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒரு புலி. அங்க பாருங்க. ஐயா எவ்வளவு பெரிய பூனை! அது பூனை இல்ல, புலி. ஐயா எவ்வளவு பெரிய புலி! ஏண்டா இதுக்கும் இதே எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பியா? அங்க டைரக்டர் பாரதராஜா நம்பிட்டேனா உன் முதுகு தோலை உரிச்சு எடுத்துருவாரு தெரியுமா? அரே அதுக்காக தான்டா நான் ஒரு படத்திலேயே நடிக்கல. இதெல்லாம் பேசுற டைம் இல்ல. எப்படியாவது அந்த புலிகிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்தணும். ஐயோ ஐயோ, புலிய பார்த்தோம்னா எனக்கு கையும் உடல காண முடியல. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் உடனே போய் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் ஆம்பளை, நானும் ஆம்பளை, அந்த புலியும் கூட ஆம்பளை தான். நமக்குள்ள இது ஒரு கச்சம் வச்சாங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பொம்பளையை கூட்டு வர்றது அவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. ஐயோ ஐயோ, உன் வாயில வசம் வச்சு தேக்க. அரே நான் என் பொண்டாட்டி ஏன் கூட்டு வரேன்னு சொன்னேன்னா, இது வரைக்கும் என் பொண்டாட்டி மனுஷனை சிங்கம் அடிச்சு சாப்பிட்டு பார்த்து இருக்கா, காண்டாமிருகம் அடிச்சு சாப்பிட்டு பார்த்து இருக்கா. அம்பளவிய காட்டு பூனை மனுஷனை அடிச்சு சாப்பிட்டு கூட பார்த்துருக்காடா. ஆனா புலி மனுஷன் அடிச்சு சாப்பிட்டு என் பொண்டாட்டி பார்க்கவே இல்லை. அவனாலதான் அவரை கூட்டு வரேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, அப்ப அந்த புலி என்னை சாப்பிட போகுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க ப்ளீஸ், தயவு செய்து என்ன அந்த புலிகிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. ஐயோ கவலையே படாதா, என்கிட்ட 2 குண்டு இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறது என்ன இருக்கு? இல்லடா, ஒண்ணு மிஸ் ஆனா கூட இன்னொரு குண்டுல சுட்டுருவேன்னு சொல்ல வந்தேன்டா. சரிப்பா, ஏதாவது பண்ணி சுட்டு என்னை காப்பாத்துங்க. சரி, ஆடாம அசையாம நில்லு. ஏங்க நீங்க என்ன புலியை சுட போறீங்களா இல்ல என்ன நிக்க வச்சு போட்டோ எடுக்க போறீங்களா? இல்லடா, குறிப்பாட்டு சொன்னல அதுக்குதான். ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, பணாந்தரத்துல பட்டுருச்சேன். இங்க பாருங்க, நானே இதுக்கு என் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஆயிட்டேன். என்னடா சொல்ற? அதுல பக்கத்து வீட்டு அம்மாவும் முருங்கா கேட்டிருந்தாங்க. இப்ப என் பொண்டாட்டிக்கும் பதில் சொன்னோம், அவங்களுக்கும் பதில் சொன்னோம். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, கண்ணை இப்படியே வச்சு பேசுறீங்களே, நல்லா முழிச்சு பேசலாம்ல அப்படின்னு நானுங்க. சரி, அது நம்மளும் ஒரு பரிசீலனைக்கு எடுப்போமே அப்படின்னுட்டு 4 மருத்துவர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, அந்த காடு, இந்த காட்டோட பெயரை சொல்லி இதுக்குள்ள போய் ஒரு மூலிகைகள் இருக்கு, அந்த மூலிகைகளை எடுத்து இந்த இமையில 4 பக்கமும் தடவிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்ணு முழிச்சுக்கிடும் அப்படின்னாங்க. சரி, அந்த அறிவியல் உண்மைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னுட்டு தான் அந்த காட்டு பக்கமா வந்தேன். ஆராய்ச்சி சிகரமே என் குண்டை காணாங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அவன் வந்தப்போ ஒரு கம்பீரமா ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட அந்த மூலிகைகள் எங்க இருக்கும் அப்படின்னு விவரம் கேட்டேன். உங்களுக்கு அந்த மூலிகையை பத்தி எதுவும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க, என் குண்டை காணாங்க. குண்டை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாருங்க குண்டை, அதை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு தாங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது தம்பி, நீங்க இந்த குண்டு குண்டு அப்படின்னதுமே எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது பாத்தீங்கன்னா 1908 யாரோ வந்து ஹீரோஷிமா நாகசாகில குண்டு போட்டிருக்கிறாங்க. அந்த குண்டை தயாரிச்சவர் வந்து இந்த குண்டை நான் தான் தயாரிச்சேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. இங்க பாருப்ப அழிவுக்கான குண்டுகளை தயாரிச்சது ஒரு பெருமை கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஐயோ பெரியவரே, என் துப்பாக்கியில போடுற குண்டை காணாங்க, அதை பத்தி பேசிட்டு. துப்பாக்கியா? ஐயோ, துப்பாக்கியை பத்தி ஞாபகப்படுத்த மொக்க போடாதீங்க. அது வந்து நீங்க மொக்க அப்படின்னு சொன்னதுமே எனக்கு இன்னொரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நம்ம வந்து ஏதோ double.comங்கிற ப்ரோக்ராம்ல இந்த மொக்கங்கிற பேர்ல உள்ள பையன் கூட நல்லா அழகாவும் நல்லா பேசவும் செய்யறான்னு கூட கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, மொக்க அப்படின்னா இன்னொரு கதை கூட ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பாட்டு பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வயிறு நல்லா இவ்வளவு மொக்கையாயிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த டேபிள் வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது தமிழ்ல மேஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஜையில தொப்பையை தூக்கி வச்சிருவாங்க, அந்த மொக்கையா இருக்கக்கூடிய தொப்பையை வச்சிடுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பரிமாறக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. கொஞ்சம் நிறுத்துங்க, வீடு 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 வீடு. பாருங்க தம்பி, நான் ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது குறுக்க பேசினா மூக்குல நங்குன்னு குத்திடுவேன், சுத்தி விடுவேன் இருப்பான். அப்ப அந்த டேபிள்ல அந்த தொப்பையை வச்சுட்டாங்க. அப்ப பந்தி
அன்பர்கள் இலையை எங்க போடுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இப்படி சைடுல போடப்பா அப்படின்னு சொன்னா இதைத்தான் வந்து அந்த காலத்துல சைடு டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க விட்டா கனையா பேசி போயிருங்க. எனக்கு வீட்டுக்கு போனேங்க, என்ன ஆள விடுங்க. வந்து தம்பி நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. கண்டபடி வேஸ்டே பார் பழகுது. நான் கிளம்புறேன், என்ன விடுங்க. ஐயோ ராம ராம. இப்ப நம்ம தனியா மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கு. இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே மூலிகையை தேடிக்கிட்டே வீடு போய் சேருவோம். நேயர்களே, இதுவரை நமது பெப்பர்ஸ் டிவியில் உங்கள் டகுல்.com நிகழ்ச்சியில வித்தியாசமான கான்செப்ட் நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமான கான்செப்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிக்க மொக்க.